ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஏதோ இந்த நிமிஷமே நின்றும் பார் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சாரு. புட்டின்ட்டையும் பேச ஆரம்பிச்சாரு. 2 பேரும் ரொம்ப தீவிரமா பேசுறனால, சரி ஏதோ ஒண்ணு இந்த நிமிஷமே நின்னு போயிருமோ அப்படிங்கிற மாரி சிக்னல்லாம் காட்டப்பட்டுச்சு. சிக்னல் 3 வருஷமா தான்டா காட்டுறாய்ங்க. வண்டி நின்ன பாடு இல்ல அப்படிங்கிற மாரி தான் கதற விட்டுக்கிட்டு இருக்காய்ங்க யுத்த களத்துல. இப்பவும் அதுதான் தொடருது. ஆனா இப்ப கொஞ்சம் வித்தியாசமா தொடருது. அண்ணன் அமெரிக்கா ரஷ்யா கிட்டயும் சகுனி வேலைய காட்டியிருக்கான். சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, உக்ரைன கதற விட்டுட்டார்கள். உக்ரைனுக்கு விழுந்த ஒவ்வொரு அடியும் அமெரிக்காவுக்கும், ஐரோப்பாவுக்கும் குடுத்த மெசேஜ் தான். அதத்தான் விரிவா பார்க்க போறோம். ட்ரம்ப பொறுத்தவரையும் எதுவுமே பிரயோஜனம் இல்லாம தான் விஷயங்களா ஓடிக்கிட்டு இருக்கே வாழ்க்கையில அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. எல்லாமே பிரயோஜனம் இருக்கு. ஆனா அவருக்கான ஒரு தனிப்பட்ட மைலேஜ். அவர் ஒரு விஷயத்த செஞ்சா உடனே நோபல் பிரைஸ எதிர்பார்ப்பார். ஒரு விஷயத்த செஞ்சா உடனே இன்னொரு கிரீடத்த எதிர்பார்ப்பார். ஆனா, அந்த மாரி சம்பவங்கள் ஒண்ணுமே இல்ல. சுத்தி சுத்தி தடைக்கு போட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. உதாரணத்துக்கு காசா யுத்தம். "ஏலே அது நிக்கவே இல்ல. தொலைச்சு புடுவேன் பாத்துக்க" அப்படின்னு ட்ரம்ப பாத்தே மிரட்டுறாய்ங்க. அடுத்து உக்ரைன் யுத்தம். "இங்க வா, அங்க என்ன யுத்தம் நிக்குதுன்னு நீ சொல்லப் போறியா? நான் எப்படா சொன்னேன்?" அப்படின்னு தெறிச்சு ஓடுற அளவுக்கு அந்த ஆள் நிலைமையே மோசமாயி போச்சு. அடுத்த பெரிய சம்பவம் ட்ரம்புக்கு அப்படிங்கிறது இந்த அகதிகள் பிரச்சனை தான். அவங்க ஊர் கோர்ட்டு கட்டைய குடுத்துருது. கட்டைய குடுக்கக்கூடிய ஜட்ஜ் பைடன் போட்ட ஆளு அப்படின்னு சொல்லி இவரு பதிலுக்கு பம்பரம் விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி முக்கியமான கோர் விஷயங்கள் எல்லாமே ஒரு ஷேக் ஆகுது. இன்னமும் கிரீடம் தலைக்கு வரல. ஓரளவுக்கு மைலேஜ் எடுக்கிறார். நல்லாவே மைலேஜ் எடுக்கிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயங்கள்னால ஏதாச்சும் குறைஞ்சு போச்சா? உதாரணத்துக்கு அகதிகள் விஷயத்துல குறைஞ்சு போச்சான்னு கேட்டா இல்ல. நல்லா தான் இருக்காய்ங்க. காசா யுத்தத்துல ஏதாச்சும் குறைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா, அத மையமா வச்சு தான் ஈரானையே போய் தட்டிட்டாய்ங்க. அதுலயும் நல்லா தான் இருக்காய்ங்க. உக்ரைன் யுத்தத்துல ஏதாச்சும் குறைஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல ஐரோப்பா இப்ப யுத்தத்துக்குள்ள வந்துருச்சு. அப்படி பார்த்தா எல்லாமே மைலேஜ் தான். ஆனா ட்ரம்ப் எதிர்பார்க்கிற கிரீடம் இல்ல. உனக்கு கிரீடமே வராதுடா. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியர்களும் சொல்றார்கள். ஒரே ஒரு நாள் தான். ஓர் இரவு சாப்பாடு தான். அது ஆசி முன்னிற்கு ஊட்டாம இருந்தா, பயப்புள்ளையோட வாழ்க்கையே வேற மாரி இருக்கும். "நீ கோவத்துல பேசுறடா" அப்படின்னு சொன்னாலும் தப்பில்ல. அதான் எதார்த்தமான உண்மை. காரணம் என்ன? ரஷ்யா அதிபரோட இவரு பேசினதுக்கு அப்புறம் பெரும் தாக்குதல் உக்ரைனுக்குள்ள. சரி இந்த பெரும் தாக்குதலுக்கு காரணம் என்ன? அப்படின்னா, தெளிவா அமெரிக்கா விலகுறேன் அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுட்டார்கள். இதத்தான் ரொம்ப காலமா பேசுறாரு. இருந்தாலும் இப்ப கொஞ்சம் தீவிரமா விலகுறாய்ங்கன்னே எடுத்துக்கலாம். "ஆயுதத்தையும் இனிமே தரமாட்டேன் போடா" அப்படின்ட்டாரு. ஆனா, இங்க தான் ஐரோப்பா குதிக்குது. ஜெர்மனி மறைமுகமாவும் குதிக்குது, நேரடியாவும் குதிக்குது. எப்படி அப்டின்னா, "அவன் போனா போட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தருவோம்." அப்படின்னு சொல்லி, அமெரிக்காவோட இடத்துல நான் நிக்கிறேன். எது? ஜெர்மனி நிக்குது. "அப்படியாடா? சத்தியமாடா? டேய் அவன் நெறையா தந்தான்டா. நான் பாதி தரேன்." அப்படின்ட்டாய்ங்க. இம்மீடியட்டாவே கட் ஆயிருச்சு பாதிக்கு. அப்ப போற போக்குல இன்னொரு ஒரு 10% 20% 25% கட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் ஜெர்மனி. அப்புறம் என்னடா அங்க புகை மட்டும் தானடா வரும் அப்டின்னா, அது போதும்ல எனக்கு. விஷயம் அங்க இருந்தா போதும். புகை வந்தா போதும். ஒண்ணும் காட்டெல்லாம் பத்தி எரிய தேவையில்ல அப்டிங்கிற நெலைம தான் அன்னையிலருந்து இன்னைக்கு வரையும். அதுல மாறவே மாட்டேங்கிறாய்ங்க. பெரிய சகுனி ஐரோப்பால உள்ளவன் பூரா. அதுக்கு அமெரிக்கா என்ன தப்பு பண்ணுச்சு அப்டின்னா, ஜெர்மன் அதுல பெரிய அளவுல இப்ப ஆயுதங்கள் உக்ரைனுக்குள்ள என்ன இருக்கு? அமெரிக்க ஆயுதங்கள் நெறைய இருக்கு. அத பூரா உனக்கு வாங்கி தரேன்டா. வச்சுக்கடா. ரஷ்யாவுக்கு எதிரா சண்ட போடுறா. நானும் என் ஆயுதங்கள தரேன்டா. அப்படிங்கிற டீலுக்குள்ள தான் வரார்கள். அமெரிக்க ஆயுதங்கள் அப்படின்னாலே பேருக்கு தான் அமெரிக்க ஆயுதங்கள நான் வாங்கிட்டேன்னு சொல்ல முடியுமே ஒழிய, அமெரிக்காவோட கண்டிஷன் பொறுத்து தான் அத இயக்க முடியும். எந்த நேரம், எந்த திசை, யார நோக்கி, யார வச்சு, அம்புட்டும் அவனே வச்சிருப்பான். கடைசியில அப்படி இருந்து என்னடா அது இதெல்லாம் நல்லா ஓடும்ன 2 பாயிண்ட் தான் செய்யுது. 3வது பாயிண்ட் ஆன் ஆக மாட்டேன்னா, அதோட ரிமோட் என்ட்ட தான் இருக்கு. அது உனக்கெல்லாம் கிடையாது போ அப்படின்ருவாய்ங்க. அப்பேற்பட்ட அமெரிக்காட்ட ஆயுதம் வாங்கி உக்ரைனுக்குள்ள குடுக்குறேன் அப்படின்னா, உக்ரைனுக்கு நீ குடு என்ட்ட வாங்கி குடுன்னு அமெரிக்கா சொல்லிப்புட்டு, நம்மகிட்ட வந்து நடிக்கிறான் பாரேன் சகுனி பயன் அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யா தெறிக்க விட்டுருச்சு. இத ட்ரம்ப் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காரணம் இவரு என்னென்ன டீல் பேசினா ஏன்னா பொதுவாவே அமெரிக்கா, ரஷ்யா டீல்கள் அப்படிங்கிறது வெளியில வரவே வராது. நெறைய டீல்கள் ஓடியிருக்கும். ஆனா, பிரைம் மேட்டர்ல பேக் ஃபயர் ஆயிருச்சு. பிரைம் மேட்டர்ல சகுனியோட முகத்திர கிழிஞ்சு போச்சுங்கிற மாரி தான் சம்பவத்த இந்த பக்கம் பண்ணியிருக்கார்கள். இது மட்டும் கிடையாது. ஜெலன்ஸ்கிய கூப்பிட்டு வச்சு மீண்டும் எந்திரிச்சு நின்னு கை தட்டிருச்சு ஐரோப்பா.
போதுமே! அப்ப யுத்தத்த முடிக்கிற மூட்ல இந்த பயலுக இல்லை அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு எல்லாரும் அவன் அவன் ஊர்ல அதாவது இவ்வளோ நாள் எங்ககிட்ட ஆயுதங்கள்லாம் போச்சு. இனிமே நாங்க எங்க ஷெல்ஃப நிரப்புறக்கே நேரம் சரியா இருக்கு. வீட்டுக்காரம்மா புடவைய அடுக்குற மாரி, இனிமே நாங்க ஆயுதங்கள செஞ்சு அடுக்கணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாய்ங்க. இப்ப என்னடான்னா, ஐரோப்பால உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாரும் ஏன் எல்லாருமே இப்போதைக்கு முக்கியமான ஆட்கள், முடிஞ்ச ஆட்கள் களத்துல இறங்கி உக்ரைனுக்காகவே ஒரு ஃபேக்டரிய எக்ஸ்க்ளூசிவா போடுறது. எங்க? அவன் அவன் ஊர்ல. அப்புறம் அத போட்டு முடிச்சோனே, இன்னொரு ஃபேக்டரிய உக்ரைனுக்குள்ள எக்ஸ்க்ளூசிவா இவர்களே போடுறது. இந்த அளவுக்கு வெறி பிடிச்சு நடந்துக்குவார்களா? அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. ஆனா, சம்பவம் செய்கிறோம் அப்படிங்கிறத. சம்பவம் எப்படி? காடு பத்தி எரிய தேவையில்ல. புகை வந்துகிட்டே இருக்கணும். போதும். உக்ரைன் மக்கள வாழவே விடமாட்டாய்ங்களாட்டுக்கு. அமெரிக்க ஆயுதங்கள ஒரு பக்கம் வாங்கி இப்ப உள்ள ஆயுதங்கள அப்படியே ரீப்ளேஸ் பண்றது. அமெரிக்கா போதுமே ஜம்முன்னு வித்துக்கிட்டு இருப்பான். நானே காசு போட்டு தர வேண்டியதா இருக்கு. நான் அதுக்கு பதில் கனிம வளத்த எடுத்துக்கிறேன். இன்னுமே வேணுங்கிறத நீங்க காசு போட்டு என்ட்ட இருந்து வாங்கி குடுங்க. இது போதாதா? அல்வா சாப்பிடுற மாரி ட்ரம்ப்புக்கும், அமெரிக்காவுக்கும். ஐரோப்பாவுக்கு அமெரிக்கா செஞ்சத நான் செய்கிறேன்னு ஜெர்மனி ஒத்துக்கிச்சு. ஆனா அவன் பாதி தான் செய்யப் போறான். நம்ம ஏற்கனவே செஞ்சதே பாதி தான். அதுல மீதி பாதி அப்டின்னா ரொம்ப சொற்பம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குடுப்போம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இவர்கள். எது ஜெர்மனிக்கு அடுத்து உள்ள 1 டஜன் நாடுகள். இதுல மெயின் பிளேயர் பிரான்ஸ காணோம். மேக்ரான் அவர்கள் இந்த திசை பக்கமே வரதில்ல. "யூ ஆர் ஆல் பேட் பாய்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. பாவம் அந்த மனுஷன அப்பப்ப வீட்டுக்காரம்மா அடிக்குது. அந்த பிரச்சனைய பார்க்க போயிருக்காரா? இல்ல உண்மையிலேயே அரசியல் பிரச்சனைகள பார்க்க போயிருக்காரான்னு தெரியல. நல்ல மனுஷன், நமக்கு நண்பன். அதனால அரசியல் பிரச்சனைய பார்க்க போயிருக்காருன்னே சொல்லிருவோம். அப்ப பிராந்தியத்துல ஒரு ஹெவி வெயிட் ஆள் இல்லாம இந்த திட்டம் எவ்வளவு சிறப்பா நடக்கும்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. இது கட்டாயம் பாதி தான் நடக்கும். மீதி படுத்து தூங்கிரும். அப்புறம் என்னடா ஆள காணோம்னா இருக்கேன் அப்படின்னு நடப்பாய்ங்க. பழையபடி இன்னொரு ஒரு 3 வருஷத்த ஓட்ட வண்டிய ரெடி பண்ணி வச்சிருக்காய்ங்க. ஏலே அடிக்கிற அடியில அவன் சிதறிடுவான், காணாம போயிருவான். அதுக்கடுத்து செஞ்சதுக்கெல்லாம் நீங்க தான்டா பலியாகப் போறீங்கங்கிறதுக்கு தான் பெரும் தாக்குதல ரஷ்யா குடுத்திருக்கு. அமெரிக்காவுக்கும், ஐரோப்பாவுக்கும் மறைமுகமா விழுந்த அடி. ஆனா அந்த அடிய பூரா உக்ரைனுக்குள்ள தான் இறக்கியிருக்கார்கள். தலைவனுக்கு ஒரு அடியும் இல்ல. தலைவனுக்கு மறுபடியும் ராஜ மரியாதை ஐரோப்பால. கூப்பிட்டு வச்சு பேச பேச எந்திரிச்சு நின்னு கைய தட்டி, அடேங்கப்பா! டேய் என்னடா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கும் பார்க்கிறவன் பூரா. அப்ப இவனுங்களுக்கு முடிக்கிற மூடே இல்லையா? நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. நாங்க என்னைக்கு அள்ளி குடுத்தோம்? அள்ளியே குடுக்கல, கிள்ளி தான் குடுத்தோம். அந்த கிள்ளிய குடுக்கறத ஏன் நாங்க நிறுத்தணும்? அப்படிங்கிற மாரி ஐரோப்பா இருந்துச்சு. ஆனா இந்த தாக்குதலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜர்க் ஆயிருப்பாய்ங்க. பின்வாங்கவும் வழிதான் ஆட்டோமேட்டிக்கா பிரான்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் பிரான்ஸ் ஆளுப்பா. பிரான்ஸ் பக்கம் போய் நின்னுக்கிறேன்ப்பா. அப்படின்ட்டு அந்த பக்கம் தவுவார்கள். ஆனா ஜெர்மனி ஏறக்குறைய அவர்களுக்கு ரத்த வாடை வந்துருச்சு. அதனால மீண்டும் ஒரு பெரும் யுத்தம் வந்தே தீரும். இப்ப நடக்கிறது பூரா குட்டி குட்டியா ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கு. பெரும் யுத்தம் வெடிச்சே தீரும். அதுல பழைய 2ஆம் உலக பிளேயர்கள் பூரா வலுவா கொடிய பறக்க விட துடிப்பார்கள். அப்ப எவனாலயும் அடக்க முடியாது. இந்த உலகம் மீண்டும் ஒரு பெரும் யுத்தத்த சந்திச்சே தீரும். அதுக்கு தான் எம்புட்டு பிளேயர் சொல்லி வர்றவன் போறவன் பூரா பிளேயர் சொல்லி போட்டு வச்சிருக்கான். அதத்தான் உக்ரைன்ல நேத்து அனுபவிச்சிருக்கார்கள். அடுத்து ஒட்டுமொத்த உலகமும் அனுபவிக்குமா, அனுபவிக்காதாங்கிறத காலம் தான் உணர்த்தும். அப்ப விரிவா நம்மளும் பார்ப்போம்.